நீ படும் துன்பமும் துயரமும் விரைவில் மாறப்போகிறது. விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு தான் செல்லப் போகிறாய். நீ கேட்டதை தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? அதன் பிறகும் இந்த முருகனின் மீது சந்தேகம் எதற்காக என் பிள்ளையே? உனக்கு வெற்றியை தருவதற்கும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டே இருக்கின்றாய். எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா என் பிள்ளைக்கு நான் வெற்றியின் தருணத்தை தருவது என்பது இங்கு உறுதியாகிவிட்டது. உன்னை தேடி யார் வர வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவர்களையே உன்னை தேடி வர வைப்பதற்காகத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கு வெற்றியை தருவது இங்கு நானாக இருக்க போகும்போது உன் மனதில் உள்ளதை பலிக்கச் செய்வதற்காகத்தான் இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதை நிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றாய். குழப்பங்களையும் சந்தேகங்களும் வைத்து கொண்டு இருக்கின்றாய். யார் ஒருவருக்காக உன் நிலை இங்கு காத்து கொண்டு இருந்ததோ அவர்களை உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, நீ சற்றுமே உன் மனதில் அங்கு என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என் பிள்ளையே. சில சமயத்தில் நன்றி மறந்தவர்களை எண்ணி உன் மனம் அங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யாரோ ஒருவருக்காக உன் முடிவை மாற்றிக்கொள்ள நீ நினைக்காதே. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்காதே. மற்றவர்கள் உனக்காக எதையுமே செய்ய முற்படுவதில்லை. நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று உன் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்காதே என்றுதான் சொல்கிறேன். என் தங்கமே, உனக்கு வெற்றியை தருவதற்கும் நீ கேட்ட சந்தோஷத்தையும் நீ கேட்ட மாற்றத்தையும் தருவதற்காகவும் தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, உன் நிலை நான் கண்டுபிடித்து விட்டேன். உன் மனதிற்குள் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு வெளியில் நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீ புன்னகைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த புன்னகையே இங்கு பறிபோகும் நிலை இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, நான் உனக்கு எந்த ஒரு தருணத்திலும் எப்படியாவது உனக்கு நல்லதை மட்டும்தானே செய்வேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகு உன் விதியை நினைத்து நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன் சந்தோஷ தருணத்தில் உன் மகிழ்வரகரமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேற்று கொண்டு இருக்கும்போது மற்றதை நினைத்து எல்லாம் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டமும் காயமும் என்னால் தீரத்தான் போகிறது. எந்த ஒரு நிலையிலும் சரி, எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காதே. எனக்காக என்னப்பன் முருகன், என்னப்பன் கந்தன், வேலவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றியின் பக்கத்தில் உன்னை நான் அழைத்து சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற பொறுப்பை நீ என் மூலம் கேட்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட மிக பெரும் பொறுப்பை நான் உனக்கு பிடித்தவரின் மூலம் தருவது என்றால் சர்வ சாதாரணமான விஷயமா? இதோ உன் கருமாவை அளித்து நீ கேட்ட மாற்றத்தை உடனடியாக தருவதற்கு உன் முருகன் உன் வீட்டிற்கே வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் சோதித்து கொண்டேதான் இருக்கின்றேன், நீ அழுது கொண்டேதான் இருக்கின்றாய் என்று சதா நேரமும் நீ சோதனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாய். இந்த சோதனையின் சிக்கலிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர, உன்னை சுற்றி இருக்கும் மாயை வலையிலிருந்து உன்னை பிரித்தெடுக்க, உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்காக இந்த வேலவன் உன்னை சுற்றி வந்து விட்டேன்.
அந்த சூழ்ச்சி வலைகளிலிருந்தும் மாயை வலைகளிலிருந்தும் உன்னை பிரித்தெடுப்பதற்கு நான் இருக்கும்போது நீ எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் என் அப்பன் முருகன் என் பக்கம்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று மனதில் நினைத்துக்கொள். மனதில் எந்த சலனமும் வைத்து கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. என் குழந்தையே, நான் காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் முதல் எதிரியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த எண்ணத்தை தெளிவாக வை. உன் மனதில் உள்ள விஷயத்தை தூய்மையாக கடைமுடி. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாமே என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கை கொள். உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை சொல்வதுதானே. நீ உள்ளமுருகி கண்ணீர் விட்டு கசிந்துருகி அப்பனே முருகனே ஓ முருகா என்று சொல்லும் ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று விரைவில் காணப்போகும் நேரத்தை நீ உணரத்தான் போகிறாய். கோபம் வேண்டாம். கஷ்டத்தை நினைத்து நீ என்ன ஆக இருக்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த கஷ்டம் வருவது என்பது எல்லோருக்கும் இயல்புதான். அதன் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மற்றவர்களுக்கு வரும்போது நீ ஆறுதல் கூற முன்னாடி போய் நின்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே உன்னையே மறந்து சோகத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறாய். உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தர வந்து இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம். உன் மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் புகுத்தி விடுகிறாய். என் பிள்ளையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? கண்ணீர் விட்டழுது கொண்டிருக்கின்றாய். அந்த கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான மாற்றத்தை வெற்றியாக உன் வாழ்க்கையில் நிலையே நீயே கண்ட ஆச்சரியப்படும் நிலைக்கு நான் எடுத்துச் செல்லத்தான் வந்திருக்கின்றேன். நீ எங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று உன் எதிரிகளை கண்டு அச்சப்படுகின்ற நிலைதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நீயே உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. உன்னப்பன் ஒரு பொழுதும் ஒரு தலை பட்சமாக நான் போவதில்லை. என் பிள்ளையே, நீ கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு இருந்து அப்பனே என்று சொல்லும் அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வெற்றியை தருவதற்காக, உனக்கான வேலையை நான் முடித்து தருவதற்காக. உன் வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டால் யாராக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் தொடக்கத்தை என்னில் இருந்து நான் ஆரம்பிப்பது உறுதியாகிவிட்டது. என் குழந்தையே, உன் வெற்றியை இனி காணப்போவது நீ உறுதியாகிவிட்ட போது எதற்காக நீ எதையோ நினைத்து உன் மனம் இங்கு பதற்றம் அடைகிறாய்? என் அப்பன் எனக்கு உதவி செய்ய வருவார் என்ற எண்ணத்தை மட்டும் நிலையாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை, உன் வாழ்க்கைக்கு உரியதை, நான் உனக்கான பாதுகாப்பை உன்னிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் பாதுகாப்பே என் திருநாமமாக இருக்கும்போது அணுநேரமும் சதா நேரமும் என் நாமத்தை மட்டுமே நீ உச்சரித்து கொண்டே இரு. ரொம்ப நாளாக என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேண்டுதலை உன்னப்பன் நிறைவேற்றுவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு வேண்டியதை நான் நடத்தி தர காத்திருக்கும்போது, நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உன் பக்தியால் நான் மனம் இறங்கிவிட்டேன். நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கென்று நான் எழுதியது உன்னிடமே வந்து சேரப்போவது உறுதியாகிவிட்டது. என் பிள்ளையே, உன் பாதுகாப்பை பற்றி நீ அச்சப்படவும் பயப்படவும் தேவையில்லை. உன் பாதுகாப்பை என் திருநாமமாக இருக்கும்போது இனியேனும் நான் கலங்கடிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறியது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எனக்காக என் அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. நீ நினைக்கின்றாய், இவர் வெறும் அமைதியாக இருந்து கொண்டு கல்லாக இருந்து கொண்டுதானே இருக்கின்றார், இவரால் என்ன செய்துவிட முடியும் என்று. யார் சொன்னது? இதோ
உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற பொறுப்பை இந்த அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது இனி நடக்கும் எல்லா தருணத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி, எளிதாக ஒன்றை எளிதாக மாற்றக்கூடியதாக உன் வாழ்க்கைக்கு ஏற்ற நிகழ்வை நான் தருவேன். யாம் இருக்க பயமே